ஆலிமான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தகவல்கள் என்ன அப்படின்னா, திருமலை தரிசனம் போறோம் இல்ல திருப்பதி அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது லட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்ப திருப்பதிக்கு தரிசனம் போனா மட்டும்தான் லட்டு வாங்க முடியுமா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்ல திருப்பதி தவிர வேற எங்கெல்லாம் நமக்கு லட்டு கிடைக்கும் அப்படின்ற தகவல்களையும் அது கூடவே இன்னைக்கான தரிசனம் தொடர்பான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது போல நிறைய அப்டேட்ஸை நம்ம தொடர்ச்சியா நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். திருமலை தேவஸ்தானம் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் இமீடியட்டா நம்ம டெலிகிராம்ல உங்களுக்கு ஷேர் பண்ணாலும் டீட்டெயிலான தகவலா நம்மளோட சேனல்ல வீடியோவா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான தகவல்களை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். திருமலை தேவஸ்தானத்துல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை நம்ம ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி நம்மளோட வீட்டுக்கு டெலிவரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த லட்டுவையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா நம்ம வீட்டுக்கு வருமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லயே இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி போஸ்ட்ல வாங்குற மாதிரியான ஆப்ஷன் இது வரைக்கும் இல்ல. ஸோ டைரக்டா போயிட்டு நம்ம திருமலையில இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம தரிசனம் போறதுக்கு ஆன்லைன்லயே தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம புக்கிங்ல சேர்த்து எத்தனை லட்டு நமக்கு வேணும் அப்படின்றதையும் நம்மளோட டிக்கெட் கூடவே ஆட் பண்ணி நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா கவுண்டர்ஸ்ல அந்த லட்டை நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம போற டைம்ல ஒரு சில டைம்ல நமக்கு 2 லட்டு தான் எக்ஸ்ட்ரா இல்ல 4 லட்டு தான், இந்த மாதிரி குறிப்பிட்ட சில டைம்ல எக்ஸ்ட்ரா லட்டுஸ் குறிப்பிட்ட அளவு தான் தருவாங்க. நான் எங்களோட ரிலேட்டிவ்க்கு இல்ல அப்படின்னா எக்ஸ்ட்ரா லட்டுஸ் எங்களுக்கு நிறைய வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும் போதே அதுல உங்களுக்கு லட்டு வேணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எப்படி நீங்க ஆட் பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம். மேபி இதுக்கப்புறம் நீங்க தர்ஷன் டிக்கெட் இந்த வெப்சைட்ல புக் பண்ணிட்டு நீங்க சாமி தரிசனம் பார்க்க போகும்போது இந்த ஆப்ஷன் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம தர்ஷன் டிக்கெட்டை கன்ஃபார்மா புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய விஷயமாவே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஜஸ்ட் டீடைல்ஸை மட்டும் கொடுத்துட்டு டிக்கெட் புக் பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நிறைய டிக்கெட்ஸ்ல இருக்கு. நீங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைடு ttdevasthanam.ap.gov.in அப்படிங்கிறது வெப்சைடு. வெப்சைட்லயும் புக் பண்ணிக்கலாம், ஆப்லயும் புக் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஆன்லைன் சர்வீசஸ்ல உங்களுக்கு என்னென்ன தர்ஷன் டிக்கெட் இருக்கோ அது எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கீழ் திருப்பதியில நடக்கக்கூடிய ஸ்பெஷல் ஹோமம் அது கூடவே 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இதுலயும் உங்களுக்கு நாம ஹோமம் அட்டன் பண்ணிட்டு 300 ரூபா தரிசனம் வழியா தர்ஷன் பார்க்க முடியும். இப்ப நாம டிக்கெட் புக் பண்ணும்போது இதுலயே நமக்கு டேட்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கீழே எக்ஸ்ட்ரா லட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நமக்கு காட்டும் போது அதுல எக்ஸ்ட்ரா எத்தனை வேணுமோ நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வர்ச்சுவல் சேவால செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மற்ற புக்கிங்ஸ் எல்லாமே செப்டம்பர் மாசம் வரைக்கும் ஃபுல்லா ஆயிடுச்சு. இதுல போயிட்டு நீங்க ஆன்லைன் வர்ச்சுவல் சேவால ஸ்ரீவாரி டெம்பிள் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இதுல சேவா டேட் எல்லாமே நமக்கு இருக்கும், தர்ஷன் தான் இருக்காது. ஸோ இதுல பாருங்க, நான் இப்போ கல்யாண சேவா செலக்ட் பண்ணியிருக்கேன். கீழே பாருங்க நம்பர் ஆஃப் லட்டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கான லட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 10 லட்டு வேணும்னாலும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா புக்கிங்கோட நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் போகும். ஸோ இதுல இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு டிக்கெட், அதாவது 1000 ரூபாய் டிக்கெட் நம்ம போட்டிருக்கோம். பிளஸ் நம்ம 50 ரூபாய் லட்டு 10 லட்டு போட்டிருக்கோம். அதனால உங்களுக்கு 1500 ரூபாய் நம்ம டோட்டலா பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல லட்டுக்கு 500 ரூபாயும் தர்ஷன் டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய் வருது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லட்டு நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா புக்கிங் பண்ணக்கூடிய டைம்லேயே இதுல ஆட் பண்ணி நீங்க டைரக்டா கவுண்டர்ஸ்ல நம்ம அந்த டிக்கெட்டை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் டிக்கெட்லயே லட்டு ஆட் பண்ணி புக் பண்ணி நீங்க கவுண்டர்ல வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேபி ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம ஆன்லைன்ல பே பண்ணிட்டு போனாலும் கவுண்டர்ஸ்ல நம்ம எத்தனை லட்டு போட்டிருக்கோமோ அது கொடுக்கறது இல்ல, அதுக்கு கம்மியா தான் கொடுக்குறாங்க, அங்க இருக்க ஸ்டாஃப் ப்ராப்பரா கொடுக்கறது இல்ல, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ரீசன்ட் டேஸ்ல நீங்களும் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் இந்த நியூ வெப்சைட் வந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எல்லா டிக்கெட்ஸ்க்குமே ஆட் பண்ணிருக்காங்க. ஆர்ஜித சேவாலையுமே இருக்கு. ஸோ ஆர்ஜித சேவா செலக்ட் பண்ணாலே பாருங்க, உங்களுக்கு கீழே எக்ஸ்ட்ரா லட்டுஸ் நம்ம ஆட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு டிக்கெட்ஸுமே செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா டிக்கெட்ஸ்லயுமே உங்களுக்கு இருக்கும். சீனியர் சிட்டிசனும் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல அந்த ஆப்ஷன் கீழே இல்ல. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அங்க பிரச்சனை டிக்கெட்ல இருக்கா அப்படின்னா நீங்க அதே மாதிரி கிளிக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய டிக்கெட்ஸ்ல உங்களுக்கு இருக்காது, பே பண்ணக்கூடிய டிக்கெட்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அங்க பிரதர்ஷனம் ஃப்ரீ தான், அதே மாதிரி சீனியர் சிட்டிசனும் ஃப்ரீ தான். இதுவே நம்ம வேற டிக்கெட்ஸ் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எலக்ட்ரானிக் டிப்ல நம்ம செலக்ட் ஆனாதான் பேமெண்ட் பண்ணுவோம் இல்லையா?
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் நமக்கு வந்து லட்டு வந்து கிடைக்கும். ஸோ இதுலயும் நீங்க வந்து ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஆன்லைன்ல புக் பண்றீங்க, ஸ்ரீவாரி டெம்பிள் இல்லாம பத்மாவதி தாயார் கோவிலோட டெம்பிள்லயும் நீங்க ஸ்பெஷல் என்ட்ரி 200 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்லயே புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா லட்டு 25 ரூபாய்க்கான எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா இதுலயே நீங்க ஆட் பண்ணி கூட நீங்க அங்க கூட வாங்குறனா வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்கள் வந்து இருக்கு, அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ஜித சேவால மற்ற கோவில்கள்ல இருக்கா அப்படின்றத கூட நீங்க சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து திருச்சானூர் வந்து கொடுத்து பாக்குறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த காலம் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ கொடுத்தாலும் டீடைல்ஸ் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா லட்டூஸ் வாங்குற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கீழே வந்து ஆட் பண்ணிருப்பாங்க, அப்போ மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். இதே நீங்க திருமலா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க எக்ஸ்ட்ரா லட்டூஸ்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அடிஷனல் சர்வீசஸ் ஆப்ஷனல் அப்படின்றதுக்கு கீழே வந்து இருக்கும். ஸோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்க முடியுமா அப்படின்னா, நம்ம ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம புக் பண்ற தரிசனம் பெய்டு தரிசனம், அதாவது 300 ரூபாய் தரிசனம், ஆர்ஜித சேவாஸ், அதே மாதிரி வந்து பே பண்ணக்கூடிய தர்ஷன் டிக்கெட்ஸ் கூட உங்களுக்கு வந்து அடிஷனல் சர்வீசஸ்ல ஆட் பண்ணிருப்பாங்க. அதுல நீங்க எக்ஸ்ட்ரா லட்டு என்ன வேணுமோ உங்களுக்கு ஆட் பண்ணி நீங்க வந்து கவுண்டர்ஸ்ல போயிட்டு வாங்கிக்கலாம். மற்றபடி வீட்டு அட்ரஸ்க்கு நம்ம டெலிவரி வந்து பண்ண முடியாது. இது இல்லாம நம்ம வந்து வேற எங்கெல்லாம் தமிழ்நாட்டுல வாங்கலாம்னா, சென்னையில இருக்கக்கூடிய டி நகர்ல இருக்க கோவில்ல ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து ஒரு நபருக்கு 2 லட்டு, ஸோ 100 ரூபாய் அப்படின்ற கணக்குல ஒரு பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 லட்டு இருக்கும். அது வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து அங்க வந்து கோயில்ல கிடைக்குது. ஸோ நீங்க சென்னையில இருக்கிறவங்க இல்ல சென்னையில வந்து போறீங்க அப்படின்னா சனிக்கிழமை நாட்கள் அந்த கோவில்ல போனீங்கன்னா திருப்பதியோட லட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது வந்து தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. அடுத்தது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல நீங்க தர்ஷன் பாக்குறீங்கன்னா அங்கேயும் லட்டு இருக்கு. ஸோ இது 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இதுக்கு அடுத்து நீங்க பெங்களூர்ல இருக்கீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கோவில்லையும் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைச்சது. இதுதான் திருமலையில இருக்கக்கூடிய அந்த லட்டு வாங்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதை ஏன் நீங்க வீடியோல ஷேர் பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு பெரிய புதிய விஷயமா இருக்காது. தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தகவலா இருக்குன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தரிசனம் பத்தின தகவல்களை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டிடிடி வந்து ஒவ்வொரு தரிசன டிக்கெட் கூட அதை புக் பண்றவங்களோட ஆதாரை இணைக்கிறதுக்கான ஆப்ஷன் எப்படி இருக்கும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு மீட்டிங் வந்து தொடங்கியிருந்தாங்க. ஸோ இன்னும் பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு தான் இருக்கு, அதுல பத்தி ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகல. பட் அது ஃபைனல் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு நாள்லயே நம்ம வந்து 300 ரூபாய் தரிசனம் இல்ல அங்க பிரதர்ஷனம் இந்த மாதிரி 1க்கு மேற்பட்ட தரிசனங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு மாசத்துலயும் நம்ம நிறைய தரிசனங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ மாசத்துல ஒரு நபர் இத்தனை தரிசனம் தான் பார்க்கணும், இல்ல ஒரு நாள்ல ஒரு நபருக்கு இந்த டிக்கெட் மட்டும் தான் அலாட் ஆகணும் அப்படின்ற மாதிரி மாற்றங்கள் வருமா என்ன அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. ஸோ தெளிவா அதை பத்தி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்போதைக்கு அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு, கன்ஃபார்மா தெரியல. ஸோ அதனால புக் பண்ண வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் வந்து வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்களா இல்ல நம்ம ரூம் புக்கிங்கும் வந்து இந்த ஆப்ஷன் வந்ததுன்னா ரொம்ப நல்லதுதான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃப்லைன்ல போய் ட்ரை பண்ணும்போது நமக்கு ரூம் அலாட் பண்றதுக்கு டைம் லேட் ஆகுது, அதே மாதிரி ரூம் கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரி சாதாரண பக்தர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்காம ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால ஒரு நபருக்கு 1 தான் அப்படின்ற மாதிரியோ இல்ல கரெக்டான நபர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அலாட் ஆகும்போது நிறைய பேர் சிரமங்கள் இல்லாம தர்ஷன் பாக்குறதுக்கு பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தி டிடிடி அபிஷியலா கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி ஜூலை மாசத்துல என்னென்ன ஸ்பெஷல் ஈவெண்ட் எல்லாம் திருமலையில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம், தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்க. ஜூலை 16ஆம் தேதி வந்து ஆணிவார ஆஸ்தானம் வந்து நடக்குது. அன்னைக்கு புஷ்ப பல்லக்கியும் வந்து இருக்கு, ஓகேங்களா. ஸோ ஆணிவார ஆஸ்தானம்ங்கிறது ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல். அன்னைக்கு புஷ்ப பல்லக்கி அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்கும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 81,005 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் பொறுத்த வரைக்கும் 4 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் 6ல இருந்து 8 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்றது டிடிடியோட அபிஷியலான பிரஸ் அப்டேட்டா இருக்கு. இன்னைக்கு திங்கக்கிழமை தான், பட் இருந்தாலும் நேத்தே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அப்போ நேரடி சர்வ தரிசனத்துல வந்த பக்தர்களை கொஞ்சம் சீக்கிரமா தர்ஷன் பார்க்க வச்சிருக்கலாம். கிரௌட் அப்படின்றது நார்மலா தாங்க இருக்கு, கிளைமேட்டும் நார்மலா தான் இருக்கு, பெரிய அளவுல வெயில் மழை அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, நார்மலா தான் இருக்கு. இதுதான் இன்னைக்கு டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். இந்த மாசம் அக்டோபர் மாசம் சம்பந்தப்பட்ட புக்கிங் வந்து ஓபன் ஆகும்.
நீங்க ஏபிஎஸ்ஆர்டிசில செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆகஸ்ட் மாசத்தோட புக்கிங் எல்லாம் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா செப்டம்பர் மாசத்தோட புக்கிங் வந்து ஓபன் ஆகும். உங்களுக்கு செப்டம்பர்ல ஆல்ரெடி 300 ரூபாய் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்னையில இருந்து போற பஸ்ஸஸ்ல நைட்டு 12 மணிக்கு மேல ஓபன் பண்றாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஃபேர் கம்மியா கிடைக்கிறது அந்த டிக்கெட் தான். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கிட்டு இருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல தமிழ்நாட்டுல இருந்து எந்தெந்த இடத்துல பஸ் போகுது, அதே மாதிரி நீங்க அந்த இடங்கள்ல இருந்து டிராவல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த பஸ்லயே நீங்க டிராவல் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ செக் பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு பயனோட பதிவுல சந்திக்கலாம். நன்றி.